என்னாச்சு மாயா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அ, இல்ல ஒண்ணுல தானா டான்ஸ் பாரு. மாமா எப்படியும் கணக்கு புக் எடுத்து பார்ப்பாரு. பேசாம அந்த நோட் புக்லயே வைப்போம். மாமா, அத்தை, நீங்க 2 பேரும் என்ன பெத்த புள்ள மாதிரி வளர்த்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம நான் ஒரு தப்பு பண்ண போறேன். ஏன்னா என் சூழ்நிலை அப்படி. மாயா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இழக்க நான் தயாரா இல்லை. அதனால உங்களுக்கு தெரியாம இதை நான் பண்றேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
இந்த மாயாவை காணோம். மாயா, ஏய், என்ன மாயா, ஏன் இங்க தனியா நின்னுகிட்டு இருக்க? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல தனா, புது இடம்ல அதான் ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி வா, வீட்டி நாளைக்கு செம்ம பரேட் எடுக்க போகுது, சீக்கிரமா தூங்கலாம். வா வா மாயா. உள்ள போ. படு. எங்க மனசு மாறிடுவானோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சீனு நம்ம சொன்ன மாதிரியே பண்ணிட்டான். இப்ப தனியா போறவன் நாளைக்கு மாயாவோட புருஷன் பொண்டாட்டியே வந்து நிக்க போறான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன்.
சித்தி ம்? அந்த மாயா போனவன் இன்னைக்கு கிளம்பி வந்துட மாட்டால? அதான் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. கல்யாணம் முடியற வரைக்கும் அவ வராம இருந்தாலே நல்லா இருக்கும். நீ ஏன் சாரு பயப்படுற? இதுக்கப்புறம் அவளால எந்த பிரச்சனையும் வராது. ம்? ம். சிவா அண்ணா. லோடெல்லாம் போயிடுச்சா? எல்லாமே கரெக்டா போயிடுச்சுண்ணே. அங்கிருந்து எவ்வளவு பணம் வரணும்ன்றதெல்லாம் குறிச்சு வச்சிருக்கல? அண்ணா, இந்த பக்கம் திருத்தி இருக்கிறது எல்லாமே நம்ம குத்தகக்காரங்கள்ட்ட இருந்து வர வேண்டிய பணம் அண்ணா. சரி, பார்த்தேன். புயலுக்கு பின்னால அமைதின்னு சொல்ற மாதிரி வீடே அமைதியா இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு சரவெடி மழையே பெய்ய போகுது. அதுக்கு நடுவுல நீ மட்டும் மாட்டிக்காதடா மணியா, ஜாக்கிரதை. பார்வதி, சீனு பாத்தியா? இல்லையா நீ? ஓகே, நன்றிமா தங்கச்சி. எங்க போனா? ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. ரகு, மாயாவும் தனாவும் பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களா? சிவா, விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேண்ணே. நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன். நேற்று நைட்டே போயிட்டாங்களா? ஏதோ ஹில்ஸில் இருக்கேன்னு சொன்னாங்க. அடிக்கடி கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டே இரு. சரிண்ணே, சரி. பத்மா, என்னாச்சு பத்மா? ஏன் பதட்டமா இருக்க? இல்ல நீ, சீனு அவனோட ரூம்ல இல்ல. அவ்வளவுதானே, வெளியே எங்கேயாவது நின்னுட்டு இருப்பான் பாரு. இல்ல, நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அவன் எங்கேயுமே இல்ல. அவன் பைக் கூட வெளியே இல்லையே. பைக் இல்லையா? அப்ப காலையிலே கிளம்பி எங்க போனா? ஏங்க, நீங்க ஏதாவது வேலை சொல்லி விட்டீங்களா? இல்லையே, நேத்து அவனை பார்த்ததுதான். நான் எந்த வேலையும் சொல்லலையே. இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பான்? ஒருவேளை அந்த மாயாவை பார்க்க போயிட்டானோ? வீட்லயும் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாம போயிருக்கா? அவன் காலையில கிளம்பி போனானா இல்ல நைட்டே கிளம்பி போயிட்டானா நீ? தெரியலையே பார்வதி. சீனுவை இப்பவே இவங்க தேட ஆரம்பிச்சுட்டா பிரச்சனையாயிடுமே. ஆட்டத்தை களைச்சு விடுறா மணியா. பத்மா, பத்மா, எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? ஏங்க, பையனை காணோன்னு சொல்லிட்டு இருக்க? அட என்ன பத்மா நீ அதுக்குள்ள காணோங்கன்னு சொல்லிக்கிட்டு? அவன் கோயம்புத்தூர் வரைக்கும் தான் போயிருக்கான். கோயம்புத்தூருக்கா? ஆமா மச்சான், ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போனான். என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன். வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்கீங்க? எங்க சொல்ல விட்டீங்க? வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன அவன் திடீர்னு கோயம்புத்தூருக்கு? மச்சான், அவன் ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ விசேஷம்னு சொன்னான். சரி போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னேன். சரி, அன்னைக்கு இப்படிதான் அவன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போனான். இதுக்காக அடிக்கடி வெளியூர் போயிட்டு இருக்கான். இப்படி அடிக்கடி வெளியூர் போக வேண்டாம்னு சொல்லு, அதுவும் கல்யாண நேரத்துல. அவன் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் மச்சான் போனான்.
அத்தை ம்? இந்த மாயாவும் வீட்ல இல்ல, நம்ம சீனுவும் வீட்ல இல்ல. வேற எதுவும் பிளான் பண்றாங்களோ? ச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சாரு. மாயா தனா கூட தானே போயிருக்கா. ம். சரி அத்தை, நான் எங்க வீட்டுக்கு போவா. ஏமா? பந்தக்கால் நடுறாங்க, நானும் அங்க இருக்கணும்ல அத்தை, அதான். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம். ஒரு தடவை நான் மாயாவை மிஸ் பண்ணிட்டேன். இனிமே யாருக்காகவும் நான் உன்னை இழக்க மாட்டேன் மாயா. இந்த ஊரை விட்டு போகும்போது நம்ம புருஷன் பொண்டாட்டியா தான் போகணும். எப்பா எப்பா, நில்லு நில்லு. யார் நீங்க? கேட்காம நீங்க பாட்டுன்னு உள்ள போறீங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சவங்க உள்ள இருக்காங்க. இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடம்பா. எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் வந்தேன். பொம்பளை பிள்ளைங்க இருந்தா போதுமே, தெரிஞ்சவங்க சொந்தக்காரன் வந்துருவீங்களே. அண்ணா நான் ப்ளீஸ், நான் அப்படியெல்லாம் இல்லைண்ணா. நிஜமாவே என் மாமா பொண்ணுங்க இங்கே தான் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கணும். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடம். வெளியாட்கள் யாரும் உள்ள போக கூடாது. தெரிஞ்சா அப்புறம் நான் தான் வாங்கி கட்டிக்கணும். நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா. அவசரமா பார்க்கணும். வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்ண்ணா. இருங்க இருங்க, எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். வெளில வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கங்க. இங்கெல்லாம் நிக்க கூடாது. கிளம்புங்க கிளம்புங்க. போப்பா போ. அட போப்பா, போன்னு சொல்றேன்ல. என்ன மாமா இங்க எங்கேயும் சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கீங்க? ஒரு இடத்துல போய் உட்காருங்க போங்க. சரி மச்சான், சரி மச்சான், நீங்க வேலையை பாருங்க. சரி. என்ன இவரு ரொம்ப நேரமா பேப்பரை படிச்சுக்கிட்டே இருக்காரு? வழக்கமா இந்நேரத்துக்கு கணக்கு பாப்பாரு. ஏன் இன்னும் பார்க்காம இருக்காரு? சரி, இவரை நம்பின வேலைக்கு ஆகாது. நம்ம தான் ஏதாவது பண்ணணும்.